பிறகுதான் மறுபடியும் பயங்கரம். தைமூரின் இரத்தமயமான அணுகுமுறையை பற்றி படிக்கும்போது இப்படி ஒரு கொலைவெறியா என்று புருவங்களை உயர்த்தத் தோன்றும். ஆனால் அந்த வெறிதான் அவன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இடையூறு செய்பவர்களிடம் இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனோ தானோவென்று விட்டுவிடுவதோ அவனுக்கு பிடிக்காத ஒன்று. தைமூரை பொறுத்தமட்டில் தலைவேறு உடல் வேறாக தரையில் கிடப்பவன்தான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத எதிரி. எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்து கட்டுவதை வேகமாக முடிக்க வேண்டும் என்பதும் தைமூரின் கொள்கைகளில் ஒன்று. யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது. எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால்தான் காலதாமதம் இல்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் அவ்வப்போது தன் படை வீரர்களிடம் வலியுறுத்துவது வழக்கம். அதனால்தான் பஞ்சாப் பிரதேசத்தில் சிறைப்படுத்தப்பட்ட 1,00,000 அடிமைகளின் தலைகளை சீவ அவன் ஆணையிட்டபோது அதை நிறைவேற்ற ஒவ்வொரு படை வீரனும் வாளை உருவிக்கொண்டு கிளம்பினான். அப்போது தொழுகை காலங்களில் தைமூருக்காக புனித குரான் ஓதும் முதியவர் ஒருவர் அப்படியே அமர்ந்திருக்க, என்ன பெரியவரே, சும்மா உட்கார்ந்திருந்தால் எப்படி? நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு போய் ஒத்துழைக்கலாமல்லவா என்று தைமூர் சொல்ல பதறிப்போய் எழுந்த பெரியவரின் கையில் தைமூரின் கசாக்கள் ஒரு வாளை தந்து இழுத்து கொண்டு சென்றார்கள். ஒரு எறும்பை கூட மடிக்க யோசிக்கும் அந்த முதியவர் தடுமாறிய வண்ணம் ஒரு அடிமையின் வயிற்றில் அரைகுறையாக வாளை செருக மிச்சத்தை மற்ற வீரர்கள் பார்த்து கொண்டார்கள். பிறகு அந்த அடிமையின் தலையை சீவிய ஒரு வீரன் தான் செய்த கொடுமையான காரியத்தை நினைத்து அழுதவாறு திரும்பி நடந்து கொண்டிருந்த பெரியவரை அழைத்து, தலையை விட்டுவிட்டு போனால் எப்படி என்று அவர் கையில் துண்டிக்கப்பட்ட தலையை கொடுத்து அனுப்பினான் என்பதெல்லாம் சரித்திர பெட்டி செய்திகள். தைமூரின் வெற்றி படை டெல்லி நகரின் பிரதான வீதியில் நுழைந்தது. இந்த தகவல் மின்னலைப் போல பரவ, கூடவே நீண்டதோர் இடியோசையாக அவனது பெரும் குதிரை படையின் குளம்பு சத்தம் நகரெங்கும் எதிரொலித்தது. டெல்லி வாழ் மக்கள் பீதியில் துவண்டு போனார்கள். தன் தளபதிகளுடன் குதிரையை நகர வீதிகளில் சாவதானமாக செலுத்திய வண்ணம் வந்த தைமூரின் முகம் அமைதியாக இருந்தது. ஆங்காங்கே இந்து இடுக்கிலிருந்தெல்லாம் சற்று துணிவுடன் எட்டி பார்த்த நகர மக்கள் சிலருக்கு இது சற்று நம்பிக்கை தந்தது. உண்மையில் தைமூர் முகத்தில் நிலவியது வெற்றிகரமாக விருந்து உண்ட வேங்கையின் முகத்தில் இருக்கும் அமைதிதான் என்பதும், அதைத் தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் திடீர் புயல் வீசலாம் என்பதும் அவனுடைய தளபதிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. தைமூரின் குதிரையை தங்கள் குதிரைகள் முந்தாமலகானை எச்சரிக்கையாக இழுத்து பிடித்தவாறு அவனுடன் மௌனமாக வந்த தளபதிகள் சுல்தானின் அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். அரண்மனைக்குள் நுழைந்த தைமூர் நேராக சென்று வெற்றி ஆரவரத்தின் நடுவே சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பிரபுக்கள், ஊர் பெரியவர்கள், செல்வந்தர்கள், வசதி படைத்த வர்த்தகங்கள் எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருவராக வந்து தைமூரின் முன் மண்டியிட்டு வணங்கினார்கள். பலர் காலில் முத்தமிட்டார்கள். யார் எவர் என்று ஒருவர் மெல்லிதாக தைமூரிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டே வர, வந்தவர்கள் வைரங்களையும் வைடூரியங்களையும் தங்க ஆபரணங்களையும் வாட்களையும் தைமூர் காலடியில் குவித்து பச்சையாகவே உயிர் பிச்சை கேட்டனர்.
சிம்மாசனத்தில் பொறுமை இழந்து அமர்ந்தவாறு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டான் தைமூர். அதற்கு காரணம் உண்டு. தைமூருக்கு ஒரு இடத்தில் தொடர்ந்து உட்கார்ந்து பழக்கமில்லை. அது சிம்மாசனமாக இருந்தாலும் சரி, நாடோடி மன்னனாக அலைபாய்ந்து கொண்டிருந்த அவனுக்கு திறந்த வெளிதான் பிடித்தமான சூழ்நிலை. அரண்மனையை ஒட்டகங்களின் மீது சுருட்டி வைத்து கட்டி எங்கு சென்றாலும் தன் கூடவே எடுத்துச் செல்லும் வழக்கமுடையவன் தைமூர். கூடாரங்கள்தான் அவன் அரண்மனை. ஆகவே காலில் விழும் வைபம் முடிந்து கையோடு தைமூர் செய்த முதல் காரியம் அரண்மனைக்கு வெளியே வந்து கூடாரங்கள் அமைத்து திறந்த வெளியில் தங்கியதுதான். சற்று ஓய்வெடுத்து கொண்டு பிற்பகல் தொழுகைக்காக குவாத் அல் இஸ்லாம் மசூதிக்கு தன் பரிவாரங்களுடன் சென்றான் தைமூர். தொழுகை முடிந்தவுடன் குதுப் மினாரையும் மசூதியையும் சுற்றி பார்த்த தைமூர், இந்த இந்திய கலைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கட்டடங்களை ஆரம்பிக்கும் போது விஸ்வரூபம் எடுக்கிறார்கள். கடைசியில் பொற்கொல்லர்களைப் போல நுணுக்கமாக வேலைப்பாடுகளை முடிக்கிறார்களே என்று வியந்தானாம். குதுப் மினார் கட்டிய குத்புதீனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த சுல்தான் ஷாம்சுதீன் இல்துத்மிஷ் மற்றும் அலாவுதீன் கில்ஜியின் கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு டெல்லி நகர் திரும்பினான் தைமூர். விருந்தும் மற்ற கேளிக்கைகளும் தயாராக இருந்தன. ஒயின் கோப்பைகள் உருண்டன. ஒரு கோப்பை ஒயினை உள்ளே தள்ளிய தைமூர் ஆர்வத்துடன் கேட்ட கேள்வி, யானைகள் எங்கே? தளபதிகள் சொல்லி அனுப்ப. தைமூர் படை காயப்பட்டதால் கைப்பற்றியிருந்த 120 யானைகள் வரிசையாக வந்து மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி தைமூருக்கு சலாம் செய்தன. குஷியானான் தைமூர். இந்த மிருகங்களை ஜாக்கிரதையாக சங்கிலியால் பிணைத்து வையுங்கள். இவை என்னுடன் ஊருக்கு வரப்போகின்றன என்று ஆணையிட்டான். பிறகு டெல்லி சுல்தான் வளர்த்த காண்டாமிருகங்களை வரிசையாக அழைத்து வந்தார்கள். யானைகளைப் போல தைமூரை கவர எதுவும் செய்யாமல் தேமே என்று வந்து போன காண்டாமிருகங்கள் மீது தைமூர் அதிகமாக நாட்டம் செலுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் நடந்தேற, இன்னொரு புறம் சிறைப்படுத்தப்பட்ட பெரிய மனிதர்களின் பெயர் பதவிகளை லிஸ்ட் எடுத்து அவர்கள் தத்தம் உயிருக்காக தரவேண்டிய பணயத் தொகையையும் தைமூரின் நிதியமைச்சர்கள் புத்தகங்களில் குறித்தார்கள். பிறகுதான் மறுபடியும் பயங்கரம். உண்மையில் என்ன நடந்தது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் டெல்லியின் கெட்ட காலம். தைமூர் காதில் வந்து விழுந்த ஒரு தகவல் அவன் கண்களை சிவப்பாக்கியது. எழுந்து நின்ற தைமூர், டெல்லியை தரமட்டமாக்குங்கள் என்று கர்ஜித்தான். டெல்லியின் எல்லையில் மக்கள் யாரும் தப்பி செல்லாமல் இருக்க காவல் போட்டிருந்தான் தைமூர். அவன் காலில் விழுந்து பணிந்த சில செல்வந்தர்கள் தங்கள் பொக்கிஷங்களோடு கூட்டமாக டெல்லியில் இருந்து குதிரைகளில் ஏறி தப்பிக்க முயன்றதாகவும், தடுக்க பார்த்த தைமூரின் வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வரவேதான் தைமூரின் கோபம் உச்சத்திற்கு போய்விட்டது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எப்படியோ அடுத்த 10 நாட்கள் தைமூரின் படை டெல்லியில் நடத்திய வெறியாட்டத்திற்கு இணையாக சரித்திரத்தில் மிகச் சில நிகழ்ச்சிகளே குறிப்பிட முடியும். அவன் ஆணை பிறப்பித்த சில மணி நேரத்தில் டெல்லியில் திரும்பிய பக்கமெல்லாம் வெட்டுப்பட்ட உடல்கள் குவிந்தன. சாமானியன் வீட்டிலிருந்து சகல வசதிகளும் கொண்ட மாளிகை வரை எதையும் தைமூரின் வீரர்கள் விட்டு வைக்கவில்லை. ஆசை தீர சூறையாடிவிட்டு தீ வைத்தார்கள். டெல்லியில் அந்த கொடூர கோலனின் படையினர் வெட்டி சாய்த்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சம் பேர்.
எங்கு பார்த்தாலும் தீச்சுவலைகள் பேயாட்டம் போட பிரம்மாண்டமாக சூழ்ந்த புகை மண்டலத்தில் டெல்லி மாநகர் சுடுகாடாக மாறியது. ஊருக்கு வெளியே கூட்டத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஒயின் குடித்து கொண்டிருந்தான் தைமூர். அப்போது உள்ளே வந்த ஒரு தளபதி இந்தியர்களுடைய தங்க ஆபரணங்களை கைப்பற்ற வீட்டுக்குள் புகுந்து தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டில் வேலைக்கார பெண்கள் கூட தங்க நகைகள் அணிந்து கொண்டுதான் நடை போடுகிறார்கள் என்று தலைவனிடம் தகவல் சொல்லிவிட்டு ஆர்வத்துடன் திரும்பி ஓடினான். இடைவேளை கூட விடாமல் 10 நாட்கள் தைமூரின் வீரர்கள் தங்கள் கத்திகளை இரத்தத்தில் நனைத்த பிறகு ஒரு வழியாக ஓய்ந்தார்கள். தொடர்ந்து தைமூரின் மூலம் ஆயிரக்கணக்கான கைதிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். அவர்களை உணர்ச்சியில்லாமல் பார்வையிட்ட தைமூர் இவர்களிலிருந்து சிற்பங்களையும் ஓவியர்களையும் கட்டடக் கலைஞர்களையும் தனியாக தேர்ந்தெடுத்து அப்புறப்படுத்துங்கள். நாம் கைப்பற்றிய யானைகளுடன் அவர்களும் நம் ஊருக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். எதற்கும் உபயோகப்படாத மற்றவர்கள் தலைகள் வழக்கம் போல் சீவப்படலாம் என்று உறுமினான். யானைகள் மீதும் ஒட்டகங்கள் மீதும் ஏற்படுத்தப்பட்ட பொக்கிஷத்தோடு தைமூரின் படை டெல்லியை விட்டு கிளம்பியது. பறவையின் வேகத்தில் உள்ளே நுழைந்த அதே படை இப்போது டெல்லியில் சூறையாடப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களின் எடை தாங்காமல் நண்டையாக ஊர்ந்ததாக கேள்வி. தைமூர் வெளியேறிய பிறகு 2 மாதங்களுக்கு டெல்லியில் யாருமே நடமாடவில்லை. துண்டம் துண்டமாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்த கூட ஆளில்லாமல் ஊரே நாறிப்போனது. தொலைதூரத்திலிருந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வல்லூறுகளும் காகங்களும் வட்டமடித்து கொண்டு இருந்தது தெரிந்தது. இரவு நேரத்தில் நரிகளின் ஊளையும் கழுதை புலிகளின் வெறிச்சிரிப்பும் காற்றில் மிதந்து வந்தன என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். போகிற வழியில் யமுனை நதியை கடந்து மீரட் நகரை சூறையாடிவிட்டு அதைத் தொடர்ந்து லாகூர் நகரிலும் முழு ஆவேசத்துடன் தன் வரிசைகளை காட்டிவிட்டு சிந்து நதியை மீண்டும் கடந்து சாமார்கந்துக்கு திரும்பினான் தைமூர். சாமார்கண்ட் நகரில் காடுகளிலும் நடைபாதைகளிலும் கூடாரங்கள் போட்டு இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கலைஞர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். கொடூர இரத்தத்திற்கு நடுவே புன்னகை வரவழைக்கும் காரியம் ஒன்றையும் தைமூர் செய்தான். இந்தியாவிலிருந்து வந்த அத்தனை யானைகளுக்கும் பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள் என்று உடல் முழுக்க வண்ணம் பூசி வரிசையாக தான் தங்கியிருந்த இடத்திற்கு வெளியே காவலுக்கு நிறுத்தி கொண்டான் தைமூர். 2 ஆண்டுகள் கழித்து துருக்கி நாட்டுக்குள் புகுந்து சுல்தான் 2ஆம் பயோசியத்தை வெற்றி கண்டான் தைமூர். அங்கும் ஒரு இரத்த ஆறு ஓடியது. சுல்தானை ஒரு இரும்பு கூண்டில் அடைத்து இழுத்து வந்து சித்திரவதை செய்து சாகடித்தனர் தைமூரின் தளபதிகள். கொலைவெறி பிடித்த கொடுங்கோலர்களின் மரணமும் அநேகமாக கொடூரமாகத்தான் இருக்கும் என்று வாசகர்களின் மனதோரத்தில் ஓர் எதிர்பார்ப்பு இருப்பது இயற்கையே. ஆனால் சரித்திரத்தில் எப்போதும் அப்படி நிகழ்ந்து விடுவதில்லை. சீனாவை கைப்பற்ற திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்த தைமூர் சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டு ஜனவரி 1405 படுக்கையில் இருந்து வீழ்ந்து பல சாமானியர்களைப் போலவே பொட்டென்று உயிரை விட்டது ஆன்டி கிளைமாக்ஸ் தான். இந்தியாவில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட இந்திய கட்டட கலைஞர்களை கொண்டு சாமார்கண்ட் நகரில்
தைமூரின் கல்லறை கட்டப்பட்டது. அங்கு சென்று தங்கிய சில மாதங்களில் துருக்கிய பெர்ஷிய கலை நுணுக்கத்தை கற்றுத் தேர்ந்த இந்திய கலைஞர்கள் குர் அமீர் என்கிற ஒரு அற்புதமான கல்லறையை கட்டி முடித்தார்கள். அந்த கச்சிதமான கல்லறை ஓர் ஆரம்பம்தான். இப்படி பிரமிப்பூட்டும் கட்டடங்களையும் கல்லறைகளையும் கட்டும் பழக்கம் தொடரப்போகிறது. பிற்பாடு தைமூர் வழிவந்த மொகலாயர்களினால் இந்தியாவில்